வங்கதேசத்தில் கலவரத்தால் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவின் ஆட்சி முடிவுக்கு வந்த பின்னர் முகமது யூனுஸ் தலைமையில் இடைக்கால அரசு அமைக்கப்பட்டது. கடந்த 18 மாதங்களாக அங்கு இடைக்கால அரசினுடைய ஆட்சி தொடர்ந்த நிலையில் இன்று 13வது நாடாளுமன்ற தேர்தலின் வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடந்து வருகிறது. இது பற்றி விளக்குகிறார் செய்தியாளர் பாரதிராஜா. வங்கதேச அரசியல் வரலாற்றில் இன்றைக்கி மிக முக்கியமான ஒரு நாள். அங்கு பாராளுமன்ற தேர்தல் நடைபெற்றுட்டு இருக்குங்க. சரி, பாராளுமன்ற தேர்தல் அப்படின்றது எல்லா நாட்டிலும் நடக்கிறது தானே. இதில் என்ன ஒரு சுவாரஸ்யமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளாக தொடர்ந்து ஆட்சி புரிந்த ஒரு கட்சி இப்போ இந்த தேர்தல் களத்திலேயே இல்லை அப்படின்றது தான் சுவாரஸ்யமான விஷயங்க. சரி, இது எங்கே ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2024 வரைக்கும் அந்த பங்களாதேஷினுடைய அதிபராக ஷேக் ஹசீனா அவர்கள் இருந்தார். அவருடைய கட்சி அவாமி லீக் கட்சி. இந்த கட்சி தாங்க இப்போ தேர்தல் களத்திலேயே இல்லைங்க, போட்டியே போடல. என்றால் 2024 அந்த ஜூலை மாதத்தில் நடந்தது மான்சூன் ரெவல்யூஷன் அப்படின்ற பேரில் இளைஞர்கள்லாம், இப்போ நம்ம ஜென்சின்னு சொல்கிறோம் இல்லையா, அப்போ இளைஞர்கள்லாம் சேர்ந்து அந்த நாட்டு அரசுக்கு எதிராகவும் அவர்களின் தவறான முடிவுகள், ஊழல் குற்றச்சாட்டுகள் உள்ளிட்டவற்றுக்கு எதிராக களத்தில் இறங்கி போராட்டம் நடத்தினாங்க. ஒரு கட்டத்தில் சமாளிக்க முடியாமல் ஷேக் ஹசீனா வங்கதேச நாட்டை விட்டே வெளியேறினார். அதன் பிறகு தற்காலிக ஆட்சி அப்படின்றது அமைஞ்சது. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்றத முதல்ல பார்ப்போம். இன்றைக்கி நடக்கிற இந்த தேர்தலில் வங்கதேச நாட்டினுடைய 12.7 கோடி மக்கள் வாக்களிக்க இருக்கிறார்கள் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. எப்போதுமே இல்லாத வகையில் இந்த தேர்தலில் பல்வேறு விஷயங்கள் வங்கதேசத்தில் புதுசாக இருக்குங்க. இதுவரைக்கும் வெளிநாட்டில் வாழ்பவர்கள் தபால் வாக்கு அளிக்கும் உரிமை இல்லாமல் இருந்தது. முதன்முறையாக இந்த முறை நடைபெறும் பாராளுமன்ற தேர்தலில் வெளிநாட்டில் வாழும் வங்கதேசத்தினரும் தபால் மூலமாக அவர்களது வாக்குகளை பதிவு செய்யலாம் அப்படின்றது தான் சிறப்பான விஷயம். சரி, இதெல்லாம் எங்கே ஆரம்பிச்சது? இவ்வளோ முக்கியத்துவம் வங்கதேச தேர்தலுக்கு கொடுக்கணுமா அப்படின்னா ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, முதல்ல இந்த வீழ்ச்சி எங்கே ஆரம்பிச்சுன்னு பார்ப்போம். ஷேக் ஹசீனோட வீழ்ச்சி எங்கே ஆரம்பிச்சுன்னு பார்ப்போம். இதுக்கு வித்துட்டது அப்படின்னு சொன்னால், நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, மான்சூன் ரெவல்யூஷன் அப்படின்னு. அந்த நேரத்தில் இளைஞர்கள் பல்வேறு பிரச்சனைகள், நாட்டு பிரச்சனைகள், வேலைவாய்ப்பின்மை, அதே போல் ஊழல் உள்ளிட்ட குற்றச்சாட்டுக்கு எதிராக களத்தில் இறங்கி போராட்டம் நடத்தினாங்க. 15 ஆண்டு காலமாக ஆட்சி புரிந்த ஷேக் ஹசீனாவாலேயே அந்த போராட்டத்தை சமாளிக்க முடியாமல் அவர்கள் நாட்டை விட்டே வெளியேறினார்கள். அந்த போராட்டத்தை கட்டுப்படுத்தும் போது கிட்டத்தட்ட 1400க்கும் மேற்பட்ட உயிர் பலிகள் ஏற்பட்டது அப்படின்றதும் ஊடகங்கள்லாம் வந்திருக்கக்கூடிய, சர்வதேச ஊடகங்களில் வந்திருக்கக்கூடிய தகவல். சரி, இவர் வெளியேறிட்டார் இல்லையா, அப்போ இடைக்காலமாக அடுத்து யார் ஆட்சி அமைக்கணும் அப்படின்னு முடிவெடுக்கிறதுக்காக அப்போது இடைக்கால அதிபராக முகமது யூனுஸ் அப்படின்ற அவர் தலைமையில் இடைக்கால ஆட்சி அப்படின்றது அமைஞ்சது. இப்போ அதுக்கான பாராளுமன்ற தேர்தல் நடைபெறுது. இந்த தேர்தலுடைய முக்கிய அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வெறும் நாடாளுமன்ற உறுப்பினர்களை மட்டும் தேர்ந்தெடுக்கும் தேர்தலாக இல்லாமல் இந்த நாட்டின், அதாவது வங்கதேச நாட்டின் சட்டத்தை, புதிய சட்டங்களை குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, 2 முறைக்கு மேல் ஒரே நபர் பிரதமராக இருக்க முடியாது அப்படின்ற ஒரு முக்கியமான சட்டம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதற்கும் சேர்த்து வாக்களிக்கப்படுகிறது. சரி, இந்த வாக்குப்பதிவு முறை எப்படி கையாளுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாக்குப்பதிவு முறை அப்படின்றது ஏற்கனவே அங்கே இருந்த எதிர்க்கட்சிகள்லாம் குற்றச்சாட்டினாங்க, மின்னணு வாக்குப்பதிவு மேலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொன்னதுனால இந்த முறை வாக்குச்சீட்டுகளை கொண்டு வாக்களிக்கும் முறை செயல்படுத்தப்பட்டிருக்கிறது. 2 வாக்குச்சீட்டுகள் இருக்கும். ஒன்று பாராளுமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுக்க, இன்னொரு வாக்குச்சீட்டு அந்த இப்போ சொன்ன இல்லையா அந்த நடைமுறை சட்டங்கள், திருத்தப்பட்ட சட்டங்கள், அதற்கும் சேர்ந்து வாக்கெடுப்பானது மக்களிடமே நடத்தப்படுகிறது. பார்லிமெண்ட்டில் போய் அந்த பில் பாஸ் பண்ணோம், இந்த பில் பாஸ் பண்ணோம் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் இல்லாமல் இதையும் பொது தேர்தல் போலவே அந்த சட்டத்திட்டங்களை செயல்படுத்துவதற்கான ஒப்புதலை பெறுவதற்கான பெரும்பான்மைக்கும் வாக்கெடுப்பானது நடைபெறுகிறது என்பது இந்த தேர்தலின் மிகச்சிறப்பு அம்சம் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. சரி, இவ்வளவு விஷயங்கள் இருக்கு இல்லையா, இதை தாண்டி வேற என்ன விஷயங்கள்லாம் அங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தேர்தல் இந்தியாவுக்கும் மிக முக்கியமானது அப்படின்னு சொல்லணும். ஏன் இந்தியாவுக்கு மிக முக்கியமானதுன்னா, இந்தியா வங்கதேசத்துக்கு அண்டை நாடாக இருக்கிறது இந்தியா தான் அப்படின்னு தான். எல்லை பாதுகாப்பு மற்றும் வர்த்தக உறவு உள்ளிட்ட பல விஷயங்களில் இந்த தேர்தல் முடிவுகள் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது. வேலையில்லா திண்டாட்டம், விலைவாசி உயர்வு, ஊழலை ஒழிப்பது அப்படின்னு பிரதான கோரிக்கை அவர்கள் இருந்தாலும் கூட இந்த இரு நாட்டு எல்லை பிரச்சனைகளை ஓரளவுக்கு சுமூகமாக்க இந்த தேர்தல் ஒரு வழிவகுக்கும் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். இதை தாண்டி நம்ம இப்போ இந்த கிரிக்கெட் வேர்ல்டு கப் கூட நடந்துகிட்ருக்கு. இப்போ கூட வங்கதேசம் இந்த காரணத்தை காட்டி தான், பாதுகாப்பு பிரச்சனை காரணம் காட்டி தான் இந்தியாவுடன் விளையாட மறுத்தார்கள். இந்த உலகக்கோப்பை தொடர்லேருந்து அவங்க வெளியேறினாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். அந்த வகையில் இந்த தேர்தல் மிக மிக முக்கியமானது அப்படின்றது
குறிப்பிடத்தக்கது. சரி, இந்த தேர்தலில் முக்கியமான விஷயங்கள் என்ன, வேறு என்ன சிறப்பம்சங்கள், சுவாரஸ்யமான விஷயங்கள் அப்படின்னா, முதன்முறையாக வங்கதேச வரலாற்றிலேயே அவாமி லீக் கட்சி இல்லாத ஒரு தேர்தல் அப்படின்னா இதுதாங்க. இதுக்கு காரணம் அந்த ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, மான்சூன் ரெவல்யூஷன், அதாவது ஜென்சி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த அவர்களுடைய அந்த போராட்டம் தான் அந்த கட்சியே இந்த தேர்தலில் இருந்து வெளியேறுவதற்கு ஒரு காரணமாகவே இருந்தது அப்படின்னு சொல்லலாம். சுமார் 44% இப்போ இருக்காங்க இல்லையா அந்த வாக்காளர்களை, இப்போ இந்த தேர்தல் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம்னா 44% இளைஞர்கள் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இவர்கள் தான் யார் வெற்றியாளர்கள் அப்படின்றத தீர்மானிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்காங்க. அது இது போக இந்த தேர்தல் கண்காணிப்பு பணிகள் அப்படின்றதெல்லாம் வழக்கமாக எல்லா நாட்டிலையும் நடக்கிற மாதிரியே தீவிர கண்காணிப்பு இருக்குது. இதையெல்லாம் தாண்டி இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, 17 ஆண்டு நாடு கடத்தலுக்கு பிறகு லண்டன்லேருந்து திரும்பிய பிஎன்பி தலைவர் தாரிக் ரஹ்மானும் இந்த தேர்தலில் ஒரு ஹாட் வேட்பாளராக பார்க்கப்படுகிறார் அப்படின்றது தான் குறிப்பிடத்தக்கது. ஒட்டுமொத்தத்தில் வங்கதேச தேர்தல் அப்படின்றது வெறும் தேர்தலாக மட்டும் இல்லாமல் அந்த நாட்டின் புதிய சட்டத்தை வடிவமைக்கும் ஒரு பிரதான பொதுமக்களின் தேர்தலாகத்தான் பார்க்கப்படுகிறது. உலக நாடுகளே இந்த அந்த மின்னணு வாக்கு பதிவு முறையை நோக்கி அனைவரும் நகர்ந்து கொண்டிருக்கும் போது மீண்டும் பழைய சீட்டு தான் வேணும் அப்படின்னு சொன்னதுனால அதற்கும் நம்பிக்கை ஊட்டும் வகையில் வாக்குச்சீட்டு முறையே கொண்டு வந்திருக்கிறார்கள். இவை அனைத்தும் வங்கதேசத்திற்கான ஒளிமயமான எதிர்காலத்திற்கான தேர்தலாகத்தான் பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்ல, பல்வேறு நாடுகளுடனான உறவுக்கும் இந்த தேர்தல் முடிவுகள் ஒரு மிகப்பெரிய வழிவகுக்கும் அப்படின்னு பார்க்கலாம்.